ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சர்மிளாஸ் கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிறது இறால் கிரேவி. இறால் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வானலை ஹீட் பண்ணிக்கோங்க. வானலை ஹீட் ஆகணுன்னு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நான் ஒரு 8 வெங்காயம் கிட்ட நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்க 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். நம்ம சேனலில் ஏற்கனவே இறால் வறுவல் போட்டிருக்கேன், கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இப்போ 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஒரு 1/4 கிலோ இறாவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். இறாலில் தண்ணி விடும், அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறமா அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இறால் தண்ணி விடும், அதனால் தண்ணி சேர்க்க வேணாம். நம்ம கிரேவியாக செய்கிறதால கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு வேகட்டும். பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு இறால் கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இடையில கிளறி விடுங்க, மூடி திறந்து, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இறால் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சர்மிளாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.